நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மோகன், இந்த ராத்திரியில நீ எங்க போயிருந்த? வீடு திரும்ப ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? அம்மா, ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன். இங்க பாருங்க. என்ன இது? கரண் வீட்டோட அட்ரஸ். கரணோட வீட்டு விலாசமா? இது உனக்கு எப்படி கிடைச்சது? என் ஃப்ரெண்டோட சொந்தக்காரர் ஒருத்தர் கரண் தங்கியிருந்த ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரோட உதவியால தான் இந்த அட்ரஸ் கிடைச்சது. ஆனா இந்த விலாசம் எங்க இருக்கு? அந்த கரண் எங்க தங்குவானா? பஞ்ச்குலா. பஞ்ச்குலாவா? இது சண்டிகருக்கு பக்கத்துல தானே இருக்கு. ஆமாமா, வெறும் அரை மணி நேரத்துல போயிடலாம். நம்ம சம்பந்தி வீட்டு பக்கத்துல தான் கரண் இருக்காரு. இந்த ராத்திரியில யார் ஃபோன் பண்றாங்க? வேற யாரோடது? உன் தாமு தம்பியோடது தான். ஹலோ. அட ஏண்டா தாமு, நீ போன ஜென்மத்துல என்ன ஆந்தையாவா இருந்த? ஏன் பாதி ராத்திரியில ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க? பாதி ராத்திரியா? இப்ப மணி 11 தான் ஆகுது. 11 மணின்றது சரிதான். ஆனா நீ இருக்கியே எப்போதும் 12 மணிக்கே அடிப்ப. தமோன் என்ன லூசா? ராத்திரி உனக்கு தூக்கம் வரலன்னா அப்புறம் வேற யாரும் தூங்கவே மாட்டாங்களா? அக்கா, நான் உங்க தூக்கத்தை ஒண்ணும் கெடுக்கல. நான் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறேன்னா, இன்னைக்கு உங்களோட நாள் எப்படி போச்சுன்னு. எங்கெங்க போயிருந்தீங்க? யார் யார சந்திச்சீங்க? என்னென்ன பண்ணீங்க மும்பைல? சொல்லுங்களேன். பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல. காலையில எழுந்து சன்ரைஸை பார்க்க போகணும், அவ்வளவுதான். அதுவும் தெரியுமா யார் கூட்டிட்டு போறாங்கன்னு? யாரு? கரண் இருக்கார்ல, அவர்தான். கரண்யா சொல்றீங்க? நீங்க அவரை மும்பைல பாத்தீங்களா? இங்க பாருங்க மிஸ்டர் கரண், நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த வீட்டை எங்களுக்கு திருப்பி தந்துருங்க. தேங்க்யூ கரண், நீங்க 2வது முறையா ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நீங்க பிரச்சனைனா கரெக்டா வந்துடுறீங்க. அடேங்கப்பா, 6 மணி ஆயிடுச்சு. மாத்தி மாத்தி என்றே கெடப். மாத்தி மாத்தி எந்திரி, நாம கரண் கூட வெளியில போனோம். அப்புறம் நான் அலாரமே 5 மணிக்கு தானே வச்சேன். எப்படி 6 மணிக்கு அடிச்சது? விஸ்வா, அலாரம் 5 மணிக்கு அடிச்சது. ஆனா அப்புறம் 6 மணிக்கு ரீசெட் பண்ணிட்டு நான் திரும்ப தூங்கிட்டேன். பட் மாத்தி சன் ரைஸ் ஆயிடுச்சு. ஆனா கரண் கூட சன்ரைஸ் பார்க்கணும்னு தானே பிளான் பண்ணியிருந்தோம். விஸ்வா, நீதான் என்னோட சன். நான் உன்னை பார்த்துட்டேன். அப்புறம் முடிஞ்சது சன்ரைஸ். வா திரும்ப தூங்கலாம். இல்ல, தூங்க போறதுல. கமான் கமான், கெடப் 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 கெடப். எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு. கரணோட ரூம். கம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. மிஸ்டர் கரணோட ரூம் இதுதானே? எஸ் சார், அவர் இப்பதான் செக் அவுட் பண்ணிட்டு போனாரு. வாட்? செக் அவுட்டா? ஆனா அவரு எனி மெசேஜ்? எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வடேரா நீங்க தானா? எஸ். ஹலோ சார். ஹலோ. இந்த கவர் உங்களுக்காக தான். மிஸ்டர் கரண்கிறவரை கொடுத்துட்டு போனாரு. என்ன இருக்கு அந்த கவருக்குள்ள?
மாலதி உன் கால்ல இருந்து பிளட் வருது. எக்ஸ்கியூஸ் மீ, ஃபர்ஸ்ட் எய்ட் எங்க இருக்கு? அது ரிசப்ஷன்ல இருக்கு சார். ஓகே மாலதி கீழே வந்துரு, வாங்க போலாம். பார்த்து மேம், பயப்படாதீங்க, எதுவும் ஆகாது, உட்காருங்க. நீங்க இங்கேயே இருங்க, நான் உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது கொண்டு வரவா? இல்ல இல்ல தேங்க்யூ. நீங்க ப்ளீஸ் உங்க வேலையை பாருங்க. ஷாலினி ஆண்டியோட போட்டோவா? இந்த கவர்லயா? இது எப்படி இந்த கவர்ல வந்தது? போட்டோ! இருங்க இருங்க இருங்க, போட்டோ! ஏ போட்டோ! மிஷினை ஆஃப் பண்ணுங்க, மிஷினை ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். என்னாச்சு மேம்? அட மிஷினை ஆஃப் பண்ணுங்க சொல்றேன். என்னாச்சு? ஆஃப் பண்ணுங்க. போட்டோ! ஏ போட்டோ அதுக்குள்ள இருக்கு. ஆனா நான் போட்டோவை பார்க்கல மேம், நீங்க தப்பா என்னமோ நினைச்சிட்டு இருக்கீங்க. அட நான் பார்த்தேன் சொல்றேன், மிஷின் குள்ள அந்த போட்டோ போச்சு, நான் என் கண்ணால பார்த்தேன். இல்ல மேம், இல்ல இல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்றது கேளுங்க, நான் பார்த்தேன். போட்டோ அந்த மிஷின் குள்ள போறது நான் என் கண்ணால கேளுங்க, பார்த்தேன். நீங்க போட்டோ எடுத்து வைங்க, நான் என் ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வரேன் ப்ளீஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி, விஸ்வா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை கீழே தேடிட்டு இருக்கேன். அங்க தானே இருக்கு சொன்னேன். விஸ்வா, இந்த கவர்க்குள்ள ஒரு போட்டோ இருந்துச்சு, அது வேக்யூம் கிளீனருக்குள்ள போயிடுச்சு. என்ன? சரி, 1 செகண்ட். இங்க வா, உட்கார். மெதுவா மெதுவா மெதுவா. உட்கார், ரிலாக்ஸ். என்ன விஷயம்? இப்ப பதட்டப்படாம நிதானமா சொல்லு. விஸ்வா, கரண் நமக்கு கொடுத்தாருல ஒரு கவர், அதுக்கு பின்னாடி ஒரு போட்டோ ஓட்டிருந்தது. அது எப்படி இதுல வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த போட்டோவுக்கு நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அந்த போட்டோ யாருதுன்னு உனக்கு தெரியுமா? ஷாலினி பெரியம்மாவோடது. என்ன? ஷாலினி அத்தையோடதா? மாலதி, நீ ஏதோ குழப்பத்துல இருக்க. ஷாலினி ஆண்டிய வந்து கரண் பார்த்தது கூட இல்லையே. இல்ல இல்ல, நீ வேற ஏதோ போட்டோ பார்த்திருக்க. அந்த மாதிரி நடக்க சான்ஸ் இல்ல. நான் ஒண்ணு தப்பா பார்க்கல, என் கண்ணு போய் சொல்லாது. அந்த போட்டோ ஷாலினி பெரியம்மாவோடது. சரி, அப்ப அந்த போட்டோவை காட்டு. நான் ரொம்ப நேரமா அதான் உன்கிட்ட சொல்லணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நீ எங்க சொல்ல விடுற? கீழே கரண்ட் ரூம்ல ஒரு ஹவுஸ் கீப்பிங் லேடி இருக்காங்கல்ல, அவங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த போட்டோ என் கை தவிர கீழே விழுந்துருச்சு. அப்புறம் வேக்யூம் கிளீனருக்குள்ள போயிடுச்சு. அந்த போட்டோ அதுக்குள்ளதான் இருக்கு. நான் அந்த லேடி கிட்ட சொல்லி எடுத்து வைக்க சொல்லிருக்கேன். நீ என் கூட வா போதும். அட மாலதி, மெடிசின் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணனும். மாலதி, இதுக்குள்ள டைம் இல்ல, நீ என் கூட மாலதி, வா. மாலதி, இம்பார்ட்டன்ட். மாலதி சொன்னா கேளு. விஸ்வா சீக்கிரம் வா. இங்கதான் இருக்காங்க. இங்கதானே இருந்தாங்க, எங்க போயிட்டாங்க? ஒருவேளை வெளியே இருப்பாங்க. வா வா பார்க்கலாம். வா. மாலதி, அட அந்த ஹவுஸ் கீப்பிங் லேடி எங்க போயிட்டாங்க? நான் அவங்களை இங்கதான் இருக்க சொன்னேன். ஒரு நிமிஷம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. அந்த ரூம் நம்பர் 212ல ஒரு ஹவுஸ் கீப்பிங் லேடி இருந்தாங்களே, அவங்க எங்க? தெரியல மேம், நான் யாரையும் பார்க்கல. அப்ப எங்க போயிருப்பாங்க? இத பத்தி நான் மேனேஜர் கிட்ட கேட்டாகணும். அந்த ஹவுஸ் கீப்பிங் லேடி எங்க போயிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். மாலதி ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ், ஓகே? இல்ல விஸ்வா, நீ சொன்னா கேளு. அந்த லேடி எங்க போறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். விஸ்வா, அதோ அந்த லேடி. சீக்கிரம் வா ப்ளீஸ். ஹலோ, ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ. அட நீங்க எங்க போயிட்டீங்க? உங்களை நான் வெயிட் பண்ண சொன்னேன்ல. சரி, இந்த மிஷினுக்குள்ள இருந்து நீங்க போட்டோ எடுத்தீங்களா இல்லையா? சாரி மேம், நாங்க கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், இதுல எந்த போட்டோவும் இல்லைன்னு. அட, அந்த போட்டோ நான் இதுக்குள்ள போறதை என் கண்ணால பார்த்தேன். நானும் அங்கதானே இருந்தேன் மேம், ஆனா நான் அந்த மாதிரி எதுவும் பார்க்கல. ஹலோ, நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? எனக்கு பொய் சொல்லணும்னு அவசியமே இல்ல. போட்டோ உள்ள கண்டிப்பா இருக்கு. நான் நிச்சயமா தான் சொல்றேன்.
அந்த மிஷினை ஓபன் பண்ணி இப்பவே செக் பண்ணுங்க. அதுக்குள்ள தான் இருக்கு. சாரி மேம், இந்த கிளீனர் இங்க ஓபன் பண்ண முடியாது. இது நாங்க ஸ்டோர் ரூம்ல தான். அட என்ன நீங்க? ஓ மாலதி மேம், ஐ எம் சாரி. நீங்க போங்க. விஷ்வா நீ மாலதி, தேவையில்லாம நீ ஏன் சீன் கிரியேட் பண்ற? விஷ்வா நான் சொல்றது தயவு செஞ்சு நம்பு. அந்த போட்டோ உண்மையிலே ஷாலினி பெரியமாவோடது. மாலதி, எப்ப நீ ஷாலினி அத்தையோட போட்டோவை ஸ்டோர் ரூம்ல பாத்தியோ அப்பையில இருந்து ஷாலினி ஆண்டி தான் எல்லா இடத்துலயும் தெரியுறாங்க. அங்க இங்க அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கமும். ஆனா விஷ்வா நான் பொய் சொல்லல. போதும் நிறுத்து. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க ஹனிமூனுக்கு வரல, யாரையோ இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்க. அப்ப இங்க எனக்கு என்ன வேலை? நான் கிளம்புறேன். இல்ல விஷ்வா ப்ளீஸ் கோவப்படாத ப்ளீஸ் விஷ்வா. இங்க பாரு, என்னால எது வேணாலும் பண்ண முடியும். ஆனா ஹனிமூன்ல என் புருஷனை கோவப்பட விட மாட்டேன். நிஜமா. சரி ஓகே. இப்போல இருந்து ஹனிமூன்ல வேற ஹனிமூன் பேச்சு மட்டும்தான். நோ ஷாலினி பெரியமா. சாரி. இட்ஸ் ஓகே. போலாம். மாலதி, இங்க பாரு, ஷாருக் கானோட பங்களா. என்ன? இது ஷாருக் கானோட பங்களாவா? எஸ். அப்படினா நம்ம ஷாருக் கானோட பங்களா கிட்ட நிக்கிறோமா? விஷ்வா வா உள்ள போலாம் ப்ளீஸ். ஆமாமா, போலாம். ஏன்னா அவர் என்னோட மாமா. நான் போன உடனே உள்ள விட்டுற போறாரு. அப்படிதானே? வா, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். வா. அட மாலதி, டிவி ஏன் ஆஃப் பண்ண? எவ்வளவு நல்ல மேட்ச் போய்கிட்டு இருக்கு. அப்படியா? நாம இங்க விளையாட வந்த மேட்ச் என்னன்னு உனக்கு தெரியாதுல? ஆமால, நம்மளோட ட்ரிப் போனதே தெரியலல. சரி வா, இன்னைக்கு கடைசி நாள். நம்ம வந்த வேலைய இப்பவே ஆரம்பிக்கலாம். பாத்து நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் டென்ஷனா இருக்கு விஷ்வா. கரண் திடீர்னு காலங்காத்தாலே கிளம்பி போயிட்டாரு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் எல்லா டென்ஷனையும் பேக்கப் பண்ணிடு. அப்புறம் மிச்சம் இருக்க ஹனிமூனை என்ஜாய் பண்ண. சொல்லுங்க. ஜீவிதா, இதெல்லாம் பாட்டி ஊர்ல இருந்து சடங்குக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. நாளைக்கு சுமங்கடி பூஜை இல்ல, மாலத்துக்கு இதுதான் முதல் பூஜை. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க 2 பேருக்கும் வர முதல் விரத பூஜை. உனக்கும் இதுதான் முதல் விரத பூஜை இல்ல? ஆமா அத்தை. போன வாட்டி நான் இந்த விரதத்தை கல்யாணத்துக்கு முன்னாடி கடைபிடிச்சேன். அத்தை, மாலத்தி விரதம் இருக்கிறது எனக்கு என்னமோ சரின்னு படல. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் இன்னமும் போயிட்டு இருக்கு. அவளோட உடம்பு பலவீனமா தான் இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அனௌன்ஸ் பண்ணலாத. நம்ம டாக்டர் ராகுலுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னா அதுக்கப்புறம். இல்ல ஜீவிதா, டாக்டர் ராகுல் கிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்ல. மாலத்தி விரதம் இருக்க வேண்டாம்னு முடிவு பண்ணியாச்சு. மத்த சடங்கு எல்லாத்தையும் அவ பண்ணட்டும். விரதம் மட்டும் அடுத்த வருஷத்துல இருந்து ஆரம்பிக்கட்டும். நான் என்ன நினைச்சேன்னா, உங்க 2 பேருக்கும் வர முதல் பூஜையாச்சே ரொம்ப கிராண்டா கொண்டாடலான்னு. ஆனா பாரு, வினயும் அர்ஜென்ட் கான்ஃபரன்ஸுக்காக லண்டன் போக வேண்டியதாயிடுச்சு.
மாலத்தி இப்ப விரதம் இருக்க முடியாது. ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கா. நீ எப்ப சந்திரனை பார்த்து உன்னோட விரதத்தை முடிப்பியோ அதே நேரம் வினையும் அங்க சந்திரனை பார்த்துக்கிட்டு இருப்பா. அக்கா மாலதி, நீங்க எப்படி இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்தீங்க? உங்களோட ஃளைட் ஈவினிங் தானே? சாயங்காலம் இல்லக்கா, காலையில. நாங்க என்ன நிரந்தரமாவா ஹனிமூன் போனோம். நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பயணம் நல்லபடியா இருந்ததா? எல்லாமே நல்லா இருந்துச்சு அக்கா. ரெண்டு பேரும் கலப்பா வந்திருப்பீங்க. நீங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. நான் சாப்பிட டிஃபன் கொடுத்து விடுறேன். அப்புறம் நான் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் சடங்குக்கான எல்லா பொருளும் வந்துடுச்சுன்னு. பாட்டி அனுப்பி வச்சாங்களா? ஆமா மாலதி, நாளைக்கு விரத பூஜை இருக்குல்ல? விரத பூஜையா? அக்கா நானும் நாளைக்கு கண்டிப்பா விரதம் இருக்க போறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விரதம்க்கா, ஜாலியா இருக்கும். மாலதி, இங்க பாரு, நீ இப்ப மாத்திரை யூஸ் பண்ணிட்டு இருக்கல, இந்த வருஷம் வேண்டாம், ஆனா அடுத்த வருஷம் கண்டிப்பா நீ விரதம் இருக்கலாம். இல்லக்கா எதுவும் மாலதி, நீ விரதம் இருக்கிறது உன்னோட உடம்புக்கு நல்லதில்ல. நீ பூஜையோட எல்லா சடங்குகளையும் நடத்து, ஆனா விரதம் மட்டும் வேண்டாம். மாதி, நாம ரொம்ப டயர்டா இருக்கோம். இத பத்தி அப்புறமா பேசலாம். ஓகே, கம் ப்ளீஸ் போலாம். ப்ளீஸ் வா போலாம், அப்புறமா பேசிக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாம அனுப்புற சடங்கு பொருள் எல்லாம் சண்டிகர்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு ஜீவிதா போன்ல சொன்னா. சந்தோஷமா இருந்துச்சாம். அப்புறம் மாலதி விஸ்வாவும் மும்பைல இருந்து திரும்பி வந்துட்டாங்களா. பாட்டி, மாலதி அக்காவை இந்த வருஷம் விரதம் இருக்க போறாங்களா? சுமங்கலிகள் விரதம் இருந்துதான் ஆகணும். ஆனா இந்த வருஷம் மாலதி மாமியார் வீட்டுல வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அவ இன்னும் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கால. அடேங்கப்பா, மாமியார் வீடு தான் இப்படிதான் இருக்கணும். நம்ம பசங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க, இப்படி ஒரு மாமியார் வீடு கிடைக்கிறதுக்கு. வேற ஒரு அத்தையா இருந்தா உடம்பு சரியில்லைன்னா கூட இந்த சுமங்கலி பூஜையை நடத்துன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாலதி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பா. அவ சின்ன வயசுல நம்ம கூட எப்படி விரதம் இருப்பான்னு நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? இந்த லெட்டர் யாருக்காக எழுதியிருக்க? லெட்டர் இல்லங்க, லிஸ்ட் லிஸ்ட். நாளைக்கு பூஜை இல்ல, அதுக்கான லிஸ்ட் தாங்க இது. அடேங்கப்பா, இவ்ளோ பெரிய லிஸ்டா? இது ஒண்ணும் பெரிய லிஸ்ட் இல்ல. எப்ப நான் உங்களை நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன்? உங்களோட நான் கடையையே வாங்கிட்டு வர சொல்லல. வெறும் 40 ஐட்டம் தானே. என்ன மொத்த காலனியே எனக்காக விரதம் இருக்க போறாங்களா என்ன? ஐயோ, பாருங்க அத்தை. இது சுமங்கலி பூஜை. இங்க பாரு மோகன், பிரேமாக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுத்துரு. இந்த விஷயத்துல கோவப்படுத்தாது. அட, என்னைக்குமே நான் அதை பண்ண மாட்டோமா? பிரேமாவோட மோதிர தைரியம் நிச்சயமா எனக்கு இல்ல. ஆமாங்க, உங்களுக்கு என்ன தெரியும் இந்த விரதத்துல என்ன நடக்கும்னு? நாள் பூரா எதுவும் சாப்பிடாம குடிக்காம இருக்கணும், அதுவும் நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. உண்மையிலே நீ சொன்னதா சரி பிரேமா. மோகனோட தாத்தா இருந்தார்ல, அவரு இதை ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டு இருந்தாரு. அதனால அவரை நான் ஒரு வாட்டி அந்த விரதத்தை இருக்க சொன்னேன். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? மத்தியானத்துக்குள்ள படுக்கையில படுத்துட்டாரு. தாத்தா, என்ன நீங்க கூப்பிட்டீங்களா? ஆமா, வா. ஆ, ஓகே. இன்னைக்கு மாலதிக்கு முதல் விரத பூஜை. ஆனா தாத்தா, மாலதி விரதம்லாம் இருக்க போறதில்ல. ஏன்னா அவ மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கா, அதனால அவளை விரதம் இருக்க சொல்லல. ஆமா, ஷாலினி என்கிட்ட சொன்னா மாலதிக்கு உடம்பு சரியில்லாததால அவளால விரதம் இருக்க முடியாதுன்னு. வெறும் சடங்கை மட்டும் நிறைவேற்றுவாங்க. கண்ணா, நான் என்ன நினைக்கிறேன்னா, இது அவளோட முதல் விரத பூஜைன்றதுனால அவளுக்கு ஒரு பெரிய கிஃப்டா கொடுக்கணும். அது
ஐடியா நாட் பேட். கண்ணா நான் என்ன நினைக்கிறேன்னா அவளுக்கு நல்லதா ஒரு கார் வாங்கி கொடுக்கலான்னு. காரா? கவலைப்படாத, வெறும் கார் பேர் மட்டும் சொல்றேன். நாளை காலையில வந்து இங்க நிக்கும். நீ அதை கிஃப்டா கொடுத்துரு. வேணாம் தாத்தா, நான் மாலதிக்கு என் காசை வச்சுதான் வண்டியை கிஃப்டா கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.